பிரியமானவர்களே, எல்லோரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நல்லது. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நாளிலும் கேட்பதற்காக மிகவும் நம்மை தாழ்த்தி ஆர்வத்தோடு இங்கே இணைந்திருக்கிறோம். சந்தோஷம். குறிப்பாக நாளைய தினத்திலே சபை கூட போகிறது. எவ்வளவு விஷயமாக இருந்தாலும் அதையெல்லாம் தூர அப்புறப்படுத்தி விட்டு நாம் இந்த நாளிலும் கூட எப்படி இணைந்திருக்கிறோமோ அதே போல நாளை நடக்கவிருக்கக்கூடிய சபை கூடுகையிலும் ஆர்வத்தோடு கர்த்தருடைய சகோதர பிள்ளைகளை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். சரி, நாம் சபை நாளை கூட போகிறது, அந்த சந்தோஷம் நமக்குள் இருக்கும் பட்சத்தில் நாம் இவ்வளவு நாட்களாக, சிலர் ஆண்டுகளாக நாம் இந்த வீட்டுக்கூடுகையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் கிரியைகளும் கிறிஸ்துவுக்கு பிரியமாகவும் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தக்கூடிய விஷயமாகவும், மற்றொன்று என்னுடைய கிரியை சத்தியத்தை அறிந்திருக்கிறபடியால் அது எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கி இருக்கிறது என்பதை குறித்தும் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது, நாம் அறிந்திருக்கக்கூடிய வேத சத்திய வசனங்கள் அத்தனையும் நான் இன்னொரு நபரோடு ஐக்கியத்தை கொண்டு வர விரும்புகிறது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். உன்னை நேசிப்பது போல நீ மற்றவரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்னொரு பகுதி, காணாத தேவனை விசுவாசிக்கிற நீ, அன்பு செலுத்துகிற நீ உன் கண்ணிலே படுகிற சகோதரனையும் அன்பு செலுத்த வேண்டும் அல்லவா என்று கேட்கிறது. அப்படி என்றால் நாம் இந்த தேவன் மேல் வைக்கக்கூடிய அன்பு எந்த அளவிற்கு விருத்தி அடைந்திருக்கிறது, அது பக்தி விருத்தி அடையும் அளவிற்கு நாம் என்ன செய்து கொண்டு வருகிறோம், எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறதா என்பதை குறித்து இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது, பக்தி என்றால் ஒன்று அன்பு என்று பொருள், மற்றொன்று பக்திக்கு கீழ்ப்படிதல் என்று பொருள். இந்த ரெண்டு பொருளை வேதம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த ரெண்டும், கீழ்ப்படிதலும் அந்த அன்பும் கர்த்தரிடத்திலே வந்த பிறகு விருத்தி அடைந்திருக்கிறதா, அதாவது தமிழிலே சொல்லுவோம் என்றால் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா, நம்மை முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறதா என்பதைத்தான் நாம் அலசி பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆமேன். எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எதுவெல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது? நன்றாக யோசிங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் கர்த்தர் நம்ம இடத்துல பேசும் பொழுது எல்லா சத்தியத்தையும் சொல்லி முடித்த பிறகு கடைசியாக அவர் சொல்லுகிற ஒரு விஷயம், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி முடிப்பார். ஆக என்ன பொருள்? நீ எல்லாவற்றையும் பார்த்துக்கொள், ஆனால் முடிவையும் நீ மிக கவனமாக எடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். மற்றொன்று, பவுல் மூலமாக சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து நலமானதை பிடித்துக்கொள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆக அப்படி இருக்கும் பட்சத்திலே இங்கு கொரிந்து சபைக்கு எழுதும் போது பவுல் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறான். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. என்ன உண்டு? அதிகாரம் உண்டு என்று சொல்கிறார். ஆசை உண்டு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, மாறாக அதிகாரம் உண்டு என்று அவன் சொல்லுகிறான். ஆகிலும் அது என்னவாக இல்லை? எனக்கு தகுதியாக இல்லை. இந்த உலகத்தில் நான் எப்படினாலும் வாழ்ந்து விட்டு போகலாம். நான் சம்பாதிக்கிறேன், படித்திருக்கிறேன், பெரும் மனக்காரனாக இருக்கிறேன், நான் சமுதாயத்தில் உயர்ந்தவனாக இருக்கிறேன், பலர் என்னை மதிக்கிறார்கள், நன்றாக பேசுகிறேன், பல மொழிகளை பேசுகிறேன், நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் இந்த உலகத்திலே. ஆனால் எல்லாம் என் கிறிஸ்துவுக்கு சரியாக இருக்கிறதா? எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அங்கு என்ன இல்லை? அது தகுதி இல்லை. ஏன்? அது பக்தி விருத்தியை உண்டாக்கவில்லை, அது அன்பை அங்கு உண்டாக்கவில்லை, அது வளர்ச்சியை நோக்கி கிறிஸ்துவிடத்திலே என்னை கொண்டு போய் சேர்க்கவில்லை. அதனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டுதான் ஐயா, ஆனால் அவை எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று பவுல் சொல்கிறார். நான் ஒரு பாரம்பரிய சபையில் இருந்த காலம் உண்டு. நான் அதற்கப்புறம் இயேசுவை தெரிந்து கொண்டேன் என்ற பெயரிலே ஒரு ஆவிக்குரிய சபை என்று சொல்லக்கூடிய அடுத்த நிலைக்கு நான் பயணிக்கிறேன். ஆனால் அங்கும் எனக்கு என்னவாக இருக்கிறது? பக்தி விருத்தி அடையவில்லை. அங்கு கடமைக்குத்தான் நான் பயணித்திருந்தேன், ஆனால் அவை எனக்கு என்ன கொண்டு வரவில்லை? வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகவில்லை. என் தேவனிடத்திலே அவை கிட்டி சேர்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கூட்டம் எதற்காக வந்திருக்கிறது? பக்தி விருத்தியை, அன்பை அளவு
காட்டாமல், அன்புக்கு அளவுகோல் இல்லாமல் அவை விருத்தி அடைந்து கொண்டே செல்கிறது. ஏனென்றால் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். அந்த அன்பிலே நான் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு சரியான இடம் இந்த வீட்டு சபை. அதனால்தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாளை சபை கூட போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பரிசுத்தவான்களை நாளை சந்திக்க போகிறோம். எவ்வளவு ஆர்வமும் எவ்வளவு தெளிவும் உங்களுக்குள் உண்டாயிருக்கும் என்பதை இப்பொழுது நீங்களே பரிசோதித்து பாருங்கள். ஆக இந்த உலகம் அதிகம் எனக்கு தேவன் கொடுத்திருந்தாலும் கூட அவை தகுதியான இடத்தில் இல்லை. அது எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கவில்லை என்று பவுல் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். ஆமென். நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே பவுலுடைய அவருடைய தொடக்கம் ஆரம்பிக்கிறது. அது தொடர்ந்து அதுக்கு பிறகு அவன் சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு அவனுடைய ஊழிய பயணங்கள் தொடர ஆரம்பித்துக் கொண்டு வருகின்றன. இங்கே இந்த வசனத்தை கவனிங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் அவருடைய ஆவியின் ஆறுதலோடும் நடந்து எப்பொழுது பெருகியது? நன்றாக கவனிங்கள். சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்த பொழுது. இங்கே நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம் என்றால், நாம் வீட்டு சபையில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அது ஒரு பெயர் பலகை அல்ல. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டு சபை என்பது யாரோ ஒரு தனி மனிதன் ஏற்படுத்தின ஒரு ஸ்தாபனத்தில் நாம் எத்தனையோ காலங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கொண்டு பயணித்திருக்கலாம். அது போன்ற ஒரு போர்டு வைக்கக்கூடிய, ஒரு பெயர் பலகை வைக்கக்கூடிய இடமல்ல வீட்டு சபை. இங்கு என்ன இருக்கிறது? பக்தி விருத்தி இருக்கிறது, அன்பின் வளர்ச்சி இருக்கிறது. இங்கு நான் பார்க்கிற ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசுகிற நீங்கள் சற்று ஆழமாக உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். நீங்கள் வீட்டு கூடுகையிலே கூடி வரும் பொழுது அங்கு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கிட்டத்தட்ட 10க்கு 9 வார்த்தைகள் வசனங்களைத்தான் சகோதர சகோதரிகள் பேசுகிறார்கள். நீங்கள் எந்த பகுதியில் பேசினாலும் அதிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து காட்டக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்களே தவிர உலகபூர்வமாக எந்த வார்த்தையும் பேசக்கூட சகோதர சகோதரி இருக்க மாட்டார்கள். அங்கொன்றும் இங்கொன்றும் இருந்தால் அவர்களை மாற்றுவதற்கும் அவர்களை இந்த பக்தி விருத்திக்குள் கொண்டு வருவதற்கும் நீங்களும் நானும் இருக்கிறோம். அதற்குத்தான் நம்மை அங்கு வைத்திருக்கிறார். ஆக நாம் உலக காரியங்களை குறித்து பேசுவோம் என்றால் அது பக்தி விருத்தியை உண்டாக்காது, அது சபை கூடுதலாகவும் இருக்காது. நாம் பேசுகிற அத்தனை வார்த்தைகளும் சத்திய வசனமாகத்தான் இருக்கிறது. அப்பொழுதுதான் என்னவாக மாறுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. நாம் அங்கு வீட்டு கூடுகையிலே அமர்ந்து கொண்டு, அது பெயர் பலகை இல்லை என்று உங்களுக்கு சொன்னேன். ஆக பெயர் பலகை வைத்துக் கொண்டு கீழே அமர்ந்து கொண்டு யாரோ ஒரு தனி மனிதன் வெள்ளை உடை அணிந்து கொண்டு ஒரு சத்தியத்தை சொல்கிறான் என்ற பெயரிலே கீழே அமர்ந்து கொண்டு அவனுடைய முகத்தை பார்த்து கேட்டுக்கொண்டு வருகிறவர்கள் அல்ல நாம். அங்கு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். ஏன்? நாம் அமர்ந்திருப்பது கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி அமர்ந்திருக்கிறோம். எப்படி? எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24, 25 அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல், நாளானது சமீபத்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆக தேவனுடைய வருகை எவ்வளவு சமீபத்தில் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இன்னொன்று, அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் ஏவப்பட வேண்டி சொல்லும் பொழுது தேவனை குறித்த பயம் நமக்கு இருக்கிறது. அதனால்தான் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் நாம் கூடுகிறோம். அதனால்தான் அவருடைய ஆவி நமக்குள் ஆறுதலை கொண்டு வருகிறது. இப்பொழுது சபை பக்தி விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் வளர ஆரம்பிக்கிறது. ஆக என்னுடைய காரியம் எப்பொழுதும் என் சபையை பக்தி விருத்திக்குள் கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது பெருக ஆரம்பிக்கிறது. ஒன்று பவுல் அங்கு சொல்லிக் கொடுத்தான், அது எல்லாவற்றையும் அனுபவிக்க வாய்ப்பு இருந்தாலும் கூட அது தகுதியாக இல்லை என்று சொல்லிக் கொடுத்தான். காரணம், அது பக்தி விருத்தியை உண்டாக்கவில்லை. இங்கு அடுத்து ஒரு சொல்லுகிறது, இங்கே தேவனை குறித்த பயம் இந்த சபை கூடுகள் இருக்கிறது. வீட்டு சபை என்கிற இங்கே பெயர் பலகை அல்ல, இது அன்புக்காக கூடி வருகிறது. காரணம், தேவனை குறித்த பயமும் திட்டமும் தெளிவும் எனக்குள் இருக்கிறது என்பதற்காகத்தான். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 20வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும்
உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஆமென். எதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறானாம் பவுல்? நன்றாக கவனியுங்கள். நீங்கள் முதலில் பக்தி விருத்தி அடைய வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பக்தி என்ற வார்த்தைக்கு அன்பு, கீழ்ப்படிதல். நீங்கள் அன்போடு இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் செய்யவில்லை என்றால் அது தீமையில் கொண்டு போய் முடியும் என்று மத்தேயு புத்தகம் 5:37 சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இங்கு நாம் கூடி வருகிற இந்த வீட்டு கூடுகை என்கிற அந்த பெயர் பலகை அல்ல. இங்கு அன்புக்காக கூடி வரும் பொழுது அந்த அன்பு என்னவாக மாறுகிறது? விருத்தி அடைய ஆரம்பிக்கிறது, வளர்ச்சி நோக்கி கொண்டு போகிறது. என்ன வளர்ச்சி? என் தேவன் யார் என்பதை எனக்கு காட்டி கொடுக்கிறது, என் கர்த்தர் யார் என்பதை எனக்கு காட்டி கொடுக்கிறது, அந்த பிதாவின் நாமம் என்ன என்பதை எனக்கு தெரிந்திருக்கிறது. அந்த நாமத்தை தெரிந்து கொண்ட நான் இதுவரை பொய் பேசிக் கொண்டிருந்தேன், இதுவரை என் மனைவியோ என் கணவனையோ நான் நேசிக்காமல் குறை பேசிக் கொண்டிருந்தேன், என் பிள்ளைகளை சரியாக வளர்க்காமல் இருந்தேன், என் பக்கத்து வீட்டிலே அயலகத்தாரிடம் சரியாக அன்பு செலுத்தாமல் சிநேகம் காட்டாமல் இருந்தேன். இப்பொழுது கர்த்தர் சொன்னார், உன்னை போல மற்றவனை நேசி என்று சொல்லிக் கொடுத்ததனால் நான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன்? இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறேன். ஆக தேவனிடத்திலே வரும் பொழுது அவர் என்னை அவருடைய அன்புக்கு நேராக கொண்டு செல்கிறது. எப்படி? அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல அவர் இழுத்து செல்லும் போது கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் எதற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை தாழ்த்திக் கொண்டார் அல்லவா? அதுதான் அந்த பக்தி, அதுதான் அந்த அன்பு. அதை நோக்கி போகிறது. ஏனென்றால் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவர்களுக்கும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராக இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும், ஐயா எதற்கு ஒப்புக் கொடுக்கிறான்? கிருபையுள்ள வசனம் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் நாம் தவறு செய்தாலும் கூட ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், நீர் பாவங்களை பாவங்களாக ஒத்துக்கொள்ளும் பொழுது நான் அதை மன்னிக்கிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அந்த கிருபையுள்ள வசனத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நாம் சிலைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கவில்லை, இந்த உலகத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கவில்லை. அவர் வார்த்தையான தேவன், வார்த்தையான தேவனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் நம்மை. இது பக்தி விருத்தியை நமக்கு கொண்டு செல்ல வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 14வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளும் நாடக்கடவும். ஆமீன். ஆக நாம் எதை நாட வேண்டும் என்று அவன் சொல்லிக் கொடுக்கிறான்? சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற அந்த காலம் மாறி கர்த்தர் ஒன்றை பதிவு செய்கிறார். உங்க அத்தனை பேருக்குமே தெரியும். நீங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற அந்த பழைய விஷயங்களை மாற்றி கொடுக்கிற கர்த்தர் மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல நீங்கள் 40ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்றால் இந்த விஷயம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது இப்பொழுது கர்த்தர் உள்ளே ஒரு வார்த்தையை மாற்றுகிறார். ஆமாம், அது ஆரம்பத்தில் இருந்தது, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிக் கொடுப்பார். எப்படி? மத்தேயு 5:44 சொல்லுகிறார், உங்கள் எதிரியை நீங்கள் சிநேகிங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அங்கே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற நிலைமை மாறி போனது. ஆக சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாம் செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லிக் கொடுக்குமானால் யார் உங்கள் எதிரி என்பதை கர்த்தர் கண்ணுக்கு முன் காட்டி கொடுக்கிறார். யார் உங்களை சபிக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். உங்கள் நிந்திப்பவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று மத்தேயு 5:44 பதிவு செய்கிறார். ஆக அந்த சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அடுத்து ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். வாசித்து பாருங்கள். எப்படியாம்? அந்நியோன்ய பக்தி விருத்தி. அந்நியம் அந்நியம், நன்றாக புரியுங்கள். ரெண்டு அந்நியம் சேரும் பொழுது அது என்னவாக மாறுகிறது? அன்பாக மாறிவிடுகிறது. ஆமாம், உங்களுக்கு எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து அதன் முடிய கடைசி முடிய நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்படியாம்? அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை அந்நியருமாக இருந்த நாம் தேவன் அற்றவர்களுமாக இருந்திருக்கிறோம். இப்படியெல்லாம் இருந்த நம்மை தான் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ரத்தத்தினாலே ஒன்று சேர்த்தார். ஆக நாம் இஸ்ரவேல் மக்களோடு தொடர்பில்லாத மக்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வெளியிருந்த மக்கள் இன்று ரத்தத்தினாலே ஒன்று சேர்த்திருக்கிறார் என்றால் அந்த அந்நியோன்யம், அந்த அந்நியம் என்கிற ரெண்டு விஷயம் ஒன்றாக இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. எதனால்? அவர் காட்டிய அந்த அன்பினால். அதைத்தான் அந்த பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும். எது அன்பு? அதனால்தான் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம், நிறைய முறை சொல்லுகிறோம், மன்னிக்க ஆரம்பியுங்கள்.
நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்றால், ஏன் நான் வீட்டு சபை குறித்து நாம் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறோம் என்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு, இல்ல பாரம்பரிய சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு பாரம்பரியம் தான் சரி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 2 கூட்டத்தையும் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், இன்னும் அவர்களுக்குள் வசனம் அவர்களுக்கு நிறைய தெரியும். அவர்களை விட்டால் அளவு கடந்து அவர்கள் போதிப்பார்கள். எங்கு எந்த வசனம் இருக்கிறது என்றால் சொல்லிக் கொடுப்பார்கள். மெஜாரிட்டியாக, அதிகப்படியாக சில விஷயங்களை அவர்கள் இழந்திருப்பார்கள். எது அவர்களுக்கும் வீட்டு சபைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் எனால், நமக்கும் அவர்களுக்கும் முதலில் நாம் கிறிஸ்துவிடத்திலே வருவோம் என்றால், மன்னிக்காமல் நாம் இயேசுவிடத்திலே வந்து நிற்பது 100% இழப்பை கொண்டு வரும். நீங்கள் கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. நீங்கள் வீட்டு சபையில் இருப்பதற்கு மூல காரணமே, நீங்கள் யாரெல்லாம் உங்களை ஏமாற்றினார்களோ, யாரெல்லாம் உங்களை எதிரியாக நினைத்தார்களோ, யாரெல்லாம் உங்களை ஆகாதவர்கள் என்று தள்ளினார்களோ, அத்தனை பெயர்களையும் எழுதி நீங்கள் இயேசுவிடத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு நாமத்தில் மன்னித்தவர்கள் தானே நீங்கள் அத்தனை பேரும். அதனால் தானே இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். சற்று யோசித்து பாருங்கள். உங்களுக்கு எதிரிகள் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை. மற்றவர்கள் வேண்டுமானால் உங்களை எதிரிகளாக நினைத்திருக்கலாம், உங்களை பகையாளியாக நினைத்துக் கொண்டிருக்கலாம், உங்களை ஏமாற்றியவராக நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் எல்லா நபர்களையும் மன்னித்து அவரோடு ஒப்புரவாக்கப்பட்ட நபர்களாக இருக்கிறபடியால் தான் நீங்கள் வீட்டு கொடுகையிலே, வீட்டு சபையிலே இன்றளவும் பயணித்துக் கொண்டிருப்பதற்கு மூல காரணம், எல்லோரையும் மனதார மன்னித்து இருக்கிறீர்கள். நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே ஆமன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஆக இங்க வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும் அதையே செய்யுங்களேன் என்று அவன் சொல்லுகிறான். தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். ஆமென். ஆமேன். என்ன அடுத்த நிலைக்கு அவர் கொண்டு சொல்கிறார், ஐயா உங்களுக்கு சத்தியம் தெரிந்து விட்டது, இப்போ என்னுடையதுக்காக அல்ல, பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் என்று சொல்லுகிறார். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று அவன் பதிவு செய்கிற காலம் உண்டு. அப்படி இருந்தும் கூட பிறனுடைய பக்தி அவனுக்கு தெரியவில்லை, உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அவன் எந்த அளவுக்கு அன்பில் குறைந்தவனாக இருக்கிறான், வளர்ச்சியில் இன்னும் தேரவில்லையே. ஆக நான் என்ன செய்ய முடியும்? என் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆவியின் கனியை கொடுத்திருக்கிறார். நான் அந்த ஆவியின் கனியில் நடந்து காட்டும் பொழுது அவனும் பக்தி விருத்தி அடைவன் அல்லவா? ஆக நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதோ நன்மை உண்டாகும்படி, ஆக நான் எனக்காக வாழக்கூடிய நபர் அல்ல. ஏனென்றால் என் சுயம் மரித்து போய்விட்டது, இனி வாழ்வது கிறிஸ்துதான் என்று வேதவசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? மற்றவர்களுக்காக. நீங்கள் எனக்காக அழுங்கள், மற்றவர்களுக்காக அழுங்கள், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தது போல அவர் எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அது போல நீங்களும் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது தான் இந்த பக்தி விருத்தியின் அடுத்த கட்ட நிலை. ஏனென்றால் நான் மற்றவர்களுடைய பக்தி, மற்றவருடைய கீழ்ப்படிதலுக்காக, மற்றவருடைய அன்பின் வளர்ச்சிக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அவருக்கு வசனம் தெரியவில்லை என்று நான் அவரை கொச்சைப்படுத்துவதோ, அவருக்கு இன்னும் சரியாக வசனம் போதிக்க தெரியவில்லை என்பதற்காகவோ, அவர் சில வசனங்கள் சொல்லித்தர தெரியவில்லை என்பதற்காக அவரை மட்டுப்படுத்துவதோ அல்ல. இன்னும் கொஞ்சம் வளருவதற்கு நாம் தாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஆக பிறனுடைய பக்தி விருத்தியை நாம் நாடக்கடவும். தொடர்ந்து 1 கொரிந்தியர் புத்தகம் 8வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆமேன். ஆமேன். நன்றாக கவனியுங்கள். அவன் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்து 1 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிற எல்லா விஷயத்திலும் அவன் பேசுகிற ஒரு விஷயம், நம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியும். அவன் அறிவை சோதித்து பார்க்க விரும்புகிறான். நம்முடைய அறிவு எப்படிப்பட்டது என்பதை அவன் பேச ஆரம்பிக்கிறான். எப்படி? அறிவு என்பது இருமாப்பை உண்டாக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. நீங்கள் கிறிஸ்துவத்தில் வரும் பொழுது அறிவு சார்ந்து வருவீர்கள் என்றால் தோற்று போய் விடுவீர்கள். அதனால்தான் பவுல் பலமுடத்தில் சொல்லிக் கொடுப்பான். எப்படியா? அப்போஸ்தலர்கள் ஒன்றும் குறைந்தவன் அல்ல என்று சொல்லுகிற அந்த பவுல் தான் நான் அகால பிறவி என்று அவன் சொல்லுகிறான். மற்றொன்று, அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை தாழ்த்துகிற விஷயத்துல இந்த அறிவு என்கிற விஷயம் நமக்கு எந்த அளவிற்கு அதிகப்படியாக இருக்கிறதோ, நாம் அறிவை சார்ந்து தேவனை பார்க்கிற விஷயமா, இல்லை நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு ஒன்றும் இல்லை என்கிற விஷயமா?
நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த அறிவு என்கிற விஷயத்தை குறித்து அதிகமாக பேசுவதற்கல்ல. ஏனென்றால் நாம் அறிவு சார்ந்து இருப்போம் என்றால் நாம் தோற்று போய் விடுவோம் என்று ஆரம்பத்திலே தெரியும். ஆனால் அன்புதான் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குறது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எந்த அன்பு? தேவன் என்னவாக இருக்கிறார்? 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆக அந்த அன்பான தேவன் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு ஜீவனை கொடுத்தார். நமக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிற அந்த தேவன் தான் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் ரோமருக்கு எழுதும் பொழுது அவனவன் தன் சுய பிரயோஜனத்தை அல்ல மற்றவருடைய பிரயோஜனத்தை நாட வேண்டும் என்று அவன் சொல்லிக் கொடுக்கிறான். பிரியமானவர்களே, நாம் அறிவுக்காக தேவனை தேடுகிறவர்கள் அல்ல. அறிவு என்பது சுயநீதியை கொண்டு வந்துவிடும். ஆக தேவநீதி என்று நீங்கள் வருவீர்கள் என்றால் ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அங்கே உங்களுடைய அவயவங்கள் அத்தனையும் அவருக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதனால் நாம் தேவனுக்கு முழுமையாக நம்மளை தாழ்த்திக் கொள்வோம். வாசிக்கலாம் அடுத்த ஒரு வசனத்தை. 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். ஆமென். இதே அதிகாரத்துல நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே அவன் சொல்லுகிறான், அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது ஒரு கல்லாதவனோ ஒன்றும் தெரியாதவனோ உள்ளே வந்து நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவன் கவனித்தால் பைத்தியக்காரன் என்று நம்மை பார்த்து சொல்லுவான். அதனால் அந்நிய பாஷை என்பதை தாண்டி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை நீங்கள் நாடுங்கள் என்று அவன் சொல்லுவான். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் கல்லாதவனோ மற்றொருவனோ உள்ளே வரும் பொழுது அவன் என்ன நினைப்பானாம்? தேவன் ஒருவர் உண்டு என்று தெரிந்து தன்னை தாழ்த்தி கொண்டு மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே அவனுக்கு என்று அங்கு வேதம் பதிவு செய்கிறது. அதனால் இங்கே வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, மனுஷருக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கவும் அது புத்தியையும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேச வேண்டும். இது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனுக்கு. ஆக தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு மனிதன் அது பக்தி விருத்தியை கொண்டு வர வேண்டும். தேவனுடைய வசனத்தை தீர்க்கமாக உள்ளதை உள்ளபடி சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர். ஏதோ தான் கனவு கண்ட விஷயத்தையும் சொப்பனத்திலே பார்த்த விஷயத்தையும் மனதிலே வைத்துக் கொண்டு சபையிலே பேசுகிற காரியம் அல்ல இங்கே வீட்டுக்கூடுகை. வீட்டுக்கூடுகை என்பது அங்கே சத்தியம் என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. இங்கொன்றும் அங்கொன்றுமாக என்னுடைய சத்திய வசனங்கள் இருக்கிறது, அது ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது ஏசாயா புத்தகம். மற்றொன்று விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 39 சொல்லிக் கொடுப்பது போல வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்று கேட்கிறது. ஆக நாம் அதை எண்ணுகிறோம் என்றால் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி ஆராய்ந்து பார்த்த விஷயத்தை சொல்லும் பொழுது அது மனுஷனுக்கு பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலையும் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் யோவான் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. இங்கே கவனிங்கள், மனுஷருக்கு பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆக வசனம் நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நபர் அவர் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் இங்கே நம்முடைய விஷயம். நீங்கள் கவனித்து பாருங்களேன், நீங்கள் அநேக ஆலயம் என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் பயணித்திருப்பீர்கள், சபைகளுக்கு பயணித்திருப்பீர்கள். அங்கே அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிற விஷயம் பழைய ஏற்பாட்டு காரியங்களாக இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவு செய்கிறேன் சகோதரர்களை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பிரசங்கம் இருக்குமானால் அது அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நபர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே பேசப்படுகிற பிரசங்கம் இருக்கும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் இருந்து நீங்கள் பேசுகிற எந்த ஒரு பிரசங்கமாக இருக்குமானால் அமர்ந்திருக்கிறவர்களுடைய மனம் திரும்புதல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே பேசப்படுமே ஒழிய வேற ஒன்றுமாக இருக்காது. ஆக தேவன் பேசுகிற அத்தனை காரியங்களும் இந்த ஆடுகள் மனம் திரும்ப வேண்டும். இவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள், அது என்ன பாவமாக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆக நான் பேசுகிற காரியம், நீங்கள் பாவத்தில் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை அதை உங்களை மனம் திரும்ப வைக்க வேண்டுமே தவிர நான் உங்கள் பாவத்தை மறக்கடிக்கும் அளவிற்கு பேசக்கூடாது. யோசித்து பாருங்கள், இன்று இருக்கக்கூடிய உலகளாவிய சபைகள் சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பிரசங்களை நீங்கள் கூட்டி பாருங்கள்.
அங்கே பேசக்கூடிய பிரசங்கங்கள் ஆஹா ஓஹோ என்று இருக்கும். ஆனால் ஒரு நபர் கூட பாவத்தை உணர்த்ததாக இருக்குமே என்றால் வாய்ப்பு இல்லை. நீங்கள் வாளாகாமல் தலையாக இருப்பீர்கள் என்று பேசுவார்கள். ஆனால் இன்று நீ பாவத்தில் இருக்கிறாய், உன்னுடைய கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். உங்களை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் புறம்பே சென்று விடுவார்கள். ஆனால் வீட்டு சபை அப்படி அல்ல. உள்ளதை உள்ளதென்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய சபை என்றால் அது மனுஷனுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது, அது புத்தியை கொண்டு வருகிறது. ஆமாம், இதனால் வரை நான் அநேக புத்தகங்கள் படித்திருக்கிறேன், உலகத்தில் மனிதர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய அறிவு ஜீவியத்தை தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் அதில் மெத்த படித்து அநேக சம்பாத்தியங்கள் சம்பாதித்தாலும் கூட கற்களுக்கு முன்னதாக, கல்லுக்கு முன்னாக விழுந்து வணங்கி அதை வணங்கக்கூடிய நபராகத்தான் இருக்கிறார்கள். அவனுக்கு புத்தியை கொடுக்கக்கூடியதுதான் வசனம். ஏனென்றால் இதுதான் தேவனுடைய வார்த்தை. இதனால் வரை எனக்கு தெரியாமல் இருந்தது, இப்பொழுது எனக்கு தெரிந்து விட்டது. புத்தியை கொண்டு வருகிறது தான் வசனம். பிறகு ஆறுதல் கொடுக்கிறது. நான் பாவி என்ற உணர்வு எனக்கு வந்து விட்டது, என் பாவத்திற்கு மன்னிப்பு இயேசு கிறிஸ்து தானா, நான் அறியாமல் இருந்து விட்டேன் என்கிற பொழுது அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. என் பாவத்தை மன்னித்த அவர் கர்த்தர், இனி ஒரு நாள் எனக்கு நித்திய ஜீவன் தரப்போகிறார் என்று அந்த புத்தியோடு ஆறுதலோடு அவன் அடுத்த கட்ட நிலைக்கு பயணிக்க ஆரம்பிக்கிறான். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோமோ என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஆமென். எப்படி பேசுகிறான் பாருங்கள். அவன் நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். என்னவாம்? சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். பேசவில்லை, கவனிங்கள். எப்படியாம் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். ஏனென்றால் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. மத்தேயு புத்தகத்திலும் லூக்கா புத்தகத்திலும் வாசிப்பீர்கள் என்றால் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் பேசுகிறார். பேசுகிறவர் பிதா என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆவிதான் பேசுகிறது. ஆனால் காரியங்கள் என்னவாக இருக்கிறது? பிரியமானவர்களே, நீங்க ஆரம்பிக்கிறார். சகலத்தை உங்கள் பக்தி விருத்திக்காக பேசுகிறோம் இல்லை, உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். அதுதான் ஐயா ஆவியின் கனி. நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதைத்தான் செயலில் நடந்து காட்டுகிறோம். ஆவின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. நாங்கள் இதை பேசிவிட்டு சொல்வதல்ல, இதை வாழ்ந்து காட்டுகிறோம் உங்களுக்கு முன்பாக. அன்பு, ஆமாம், சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும். கடைசியாக சொல்லி முடிக்கிறான், அவன் சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லிக் கொடுக்கிறான். அதனால்தான் எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2 வாசிப்பீர்கள் என்றால் அவர் சிலுவையை சகித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம் என்றால் நாங்கள் செய்யக்கூடிய இந்த அன்பு, நாங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம், நாங்கள் இழக்கக்கூடிய இந்த இழப்பு என்னவாக இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக நம் ஒவ்வொருவரையும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இருக்க வேண்டும், தவிர சுயநலத்துக்காக அல்லவே அல்ல. வாசியுங்கள் எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 16வது வசனம், 29வது வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவராலேயே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமேன். ஆமேன். எபேசுக்கு எழுதும் போது 4ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அப்படி அவன் பேசிக்கொண்டு வரும் பொழுது இங்கே 12ஆம் வசனத்தை வாசிப்போம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. யார் பரிசுத்தவான்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி வாழ்கிற அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள். அடுத்து அந்த பரிசுத்தவான்கள் என்னவாக இருக்க வேண்டும்? சீர்பொருந்த வேண்டும், ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ வென்று நானும் ஒரு வீட்டு சபையில் இருக்கிறேன் என்ற பெயரளவில் இருக்கக்கூடிய நபர் அல்ல. சீர்பொருந்தும் பொருட்டு. இது நாள் வரை நான் வாழ்ந்த வாழ்க்கை என்பது வேறு, இப்பொழுது கர்த்தரை அறிந்து கொண்டேன், அதில் சரியாக நேர்கோட்டிலே தான் பயணிக்க வேண்டும் என்கிற அந்த முழு நிச்சயத்தோடு வருகிற அந்த பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும் என்பதற்காகவும், இந்த சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், இந்த நற்செய்தியை பரப்ப வேண்டும் என்பதற்காகவும் இயேசு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை அப்படியே சொல்ல வேண்டும், செய்யவும் வேண்டும்.
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, நாம் தான் அந்த சரீரமாகிய சபை என்னவாக வேண்டும்? பக்தி விருத்தி அடைய வேண்டும். அது அன்பிலே வேரூன்றி வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும். நான் ஒரே சபையிலே, அதற்குத்தான் நாம் சொல்லிக் கொடுப்போம். எப்படியாம் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் சத்தியத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் வளர வேண்டும். வசனத்தின்படி நீங்கள் கணவன் மனைவியாக தேறியிருப்பீர்கள் என்றால் நீங்களும் சபையிலே போதிக்கலாம். இங்கே ஒரு தனிநபர் ஏற்படுத்தின ஸ்தாபனம் அல்ல, வீட்டு சபை என்பது பெயர் பலகை அல்ல. இங்கே ஒவ்வொருவரும் அன்பு என்கிற அந்த பக்தி விருத்தியிலே வளர்ந்து நீங்களும் நாளைக்கு இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும். நீங்கள் புறப்பட்டு சென்று சத்தியத்தை சொல்லிக் கொடுங்கள். இங்கே விசுவாசி என்கிற கூட்டம் இல்லவே இல்லை. அதனால்தான் வீட்டு சபை இருக்க ஒவ்வொருவருக்கும் என்ன பெயர்? சீஷன், சீஷி என்கிற பெயர் இருக்கிறது. ஆக இந்த சபையானது, இந்த சபை கூடுகை என்பது இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் அது பக்தி விருத்தி அடைய வேண்டும் சொல்லிவிட்டு, அவராலே சரீரம் முழுவதும், இந்த சபை முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் மஜ்ஜை, புரிந்து கொள்ளுங்கள், இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி. அந்த பக்தி விருத்தி கூட எப்படியாம் இருக்க வேண்டும்? அது அன்பில் தான் இருக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் என்பது அது அன்பு சார்ந்து இருக்க வேண்டும், தவிர அது கட்டாயமாக இருக்கக்கூடாது. நீங்கள் நேரம் இருந்தால் வாசித்துக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதும் போது 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பதிவு செய்கிறான் பவுல். அங்கே எப்படியாம் நீங்கள் கோபாக்கின் நிமித்தம் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறீர்களா, இல்லை மனசாட்சி நிமித்தம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீர்களா என்பதுதான் முக்கியம். ஆக நான் கோபாக்கினை வரப்போகிறதே தேவனுக்கு பயந்தல்ல. அந்த பயம் என்பது வேறு, அன்போடு கூடிய பயம். அதாவது பக்தி. பக்தன் இருக்கிறான் அல்லவா, யார் மீது அன்பு செலுத்துகிறானோ அவனுக்கு பெயர் பக்தன். ஆக நான் தேவன் மீது வைக்கிற அந்த அன்பு, அந்த அந்த கீழ்ப்படிதல் என்ன செய்கிறது? அன்பினாலே தான் இருக்க வேண்டும். அவர் மேல் வைக்கக்கூடிய அந்த கட்டளை மூலமாக இருக்கவே தவிர அது மாய்மாடமாக இருக்கவே கூடாது. அதனால்தான் அவன் அடுத்த பயன்படுத்துகிற வார்த்தை 29ஆம் வசனம் எபேசியர் 4 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஏன்னா யாக்கோபு எழுதுகிறான் அல்லவா, ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்பும் வருமா என்று கேட்கிறான். ஆக நம் நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டுமாம்? பக்தி விருத்திக்கு ஏதுவான் நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு என்னவாக இருக்க வேண்டும்? பேசுங்கள் என்று சொல்லவில்லை, பிரயோஜனம் உண்டாகும்படி, அது அவனுக்கு நல்ல காரியம் உண்டாகும்படி, ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டுமே என்று அவன் கேட்கிறான். அப்போ நாம் பேசுகிற வார்த்தை அன்பாக, தெளிவாக, அவனுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக. போங்கள், புறப்பட்டு சென்று நீங்கள் சத்தியத்தை சொல்லிக் கொடுங்கள். பலர் இன்னும் ஏக்கமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். சரியான சத்தியம் சொல்லிக் கொடுக்க ஆட்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டிருக்கிற அவர்களுக்கு நாம் ஜெபத்தோடு நாம் பயணிப்போம். ஆறுதலாக தோளின் மேல் கை போட்டு சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் கூட அமருங்கள். தரையிலாக இருந்தாலும் பரவாயில்லை, அது மண் தரையாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் அமர்ந்து அவர்களோடு ஒன்றித்து பேசி தேவனை யார் என்பதை காட்டிக் கொடுங்கள். ஏனென்றால் நம் நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தை மாத்திரமல்ல, அது அவருக்கு பிரயோஜனம் உண்டாக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். வீட்டு சபை சாதாரணப்பட்ட சபை அல்ல என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இது தேவன் உருவாக்கியது, புரிந்து கொள்ள வேண்டும். வாசியுங்கள், தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்கலாம். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. என்ன சொல்லுகிறான் வசனம்? வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும். என்ன வேற்றுமை? தேவன் ஒருவர்தான், அதில் வேறுபாடு இல்லவே இல்லை. ஆனால் வேற்றுமையான உபதேசம் இன்று வேறொன்று இருக்கிறது. 3 பேர் என்கிற ஒரு உபதேசம் வேறொன்று இருக்கிறது. அதை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்தி. இது என்ன பக்தி விருத்தியாம்? தெய்வீக பக்தி விருத்தி என்று அவன் சொல்லுகிறான். எவ்வளவு உச்சபட்சமான வார்த்தை என்பதை கவனியுங்கள். அவன் மிக சாதாரணமாக சொல்லவில்லை, விசுவாசத்தினால் விளங்கும். ஏனென்றால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான் என்றால் அந்த விசுவாசம் என்னவாக மாறுகிறது? விசுவாசத்தினால் வரக்கூடியது தெய்வீகம். அது பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. அதற்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்கள்,
நாங்கள் தான் இப்படி என்கிற அந்த சுயநலமான வார்த்தை இல்லாமல் தர்க்கங்களுக்கு ஏதுவா இருக்கக்கூடிய கட்டுக்கதை, அதை சரி செய்யக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய கட்டுக்கதைகள், முடிவில்லாத வம்ச வரலாறுகள், இதை நீ கவனிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த பக்த விருத்தி என்பது தேவன் தரக்கூடிய முழுமையான அன்பை உள்வாங்கிக் கொண்டு வெளிக்காட்டுவது. நீங்கள் நன்றாக யோசியுங்கள். பவுல் பிலிப்பியர் பட்டணத்துக்கு எழுதும் பொழுது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்கு பதிவு செய்கிறான். நான் உங்களுக்கு அதை மிக சாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். நீங்கள் நேரம் இருக்கும் போது வாசித்துக் கொள்ளுங்கள். அவன் ஒரு விஷயத்தை அங்கே மிக கூர்மையாக கவனமாக பதிவு செய்கிறான். எப்படியாம் மாம்சத்தின் நம்பிக்கை வைக்கக்கூடியவனாக இருந்தால் நானும் வைக்கக்கூடியவனாக இருப்பேன். அவன் தன்னை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறான் பாருங்கள். எப்படி சொல்கிறான்? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். இப்படி தன்னை பற்றி சுருக்கமாக மாத்திரமல்ல, ஆணித்தரமாக பதிவு செய்கிறான். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் என்று அவன் சொல்லுகிறான். ஐயா, இதையெல்லாம் எனக்கு தெரியும், நான் நன்றாக படித்தவன் தான், எபிரேயன் தான், இஸ்ரவேலன் தான் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த அவன் கடைசியாக எப்படி சொல்லுகிறான்? அவன் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ. பிரியமானவர்களே, பவுல் இங்கு ஒரு வார்த்தையை பதிவு செய்வான். இதே 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவன் சொல்லிவிட்டு சொல்லுவான், தனக்கு லாபமாய் இருந்தவைகளுக்கு அவன் வைக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? நான் படித்தவன் தான், பெயர் புகழ் பெற்றவன் தான், நீங்களும் நானும் சொல்லிக் கொண்டிருந்த காலம் உண்டு, நிறைய சம்பாதிக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, எனக்கென்று தனி மரியாதை உண்டு, சுயமரியாதை உண்டு எல்லாம் சொல்லிக் கொண்டு நாம் ஓடிய காலங்கள் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றையும் இயேசுவை அறிந்த பிறகு, கிறிஸ்துவை அறிந்த பிறகு, கிறிஸ்துவுக்கு என்னை முழுமையாக விட்டுக் கொடுத்த பிறகு நான் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? எனக்கு லாபமாய் இருந்தவைகளுக்கு நான் வைக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? பவுல் வைக்கக்கூடிய பெயர் குப்பை என்று சொல்லுகிறான். எனக்கு லாபம் என்கிறது ஒன்று நஷ்டம் என்று சொல்லி இருக்கிறான். ஆனால் அதற்கு அவன் மேல் வைக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை, அவருக்காக, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எனக்கு எவை லாபமாக இருந்ததோ அவை அத்தனையும் குப்பை என்று சொல்லும் அளவிற்குத்தான் நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இன்று கிறிஸ்துவனுடைய உண்மை சபையிலே கூடியிருக்கிறோம். இவ்வளவு இந்த 8 மணி நேரத்திலே, இந்த குளிர் காலத்திலே, மழை காலத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் கூடியிருக்கிறோம் என்றால் இது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல. இது தேவன் தீர்மானித்த நேரம். நாம் நம்மை விட்டு கொடுத்ததால் வந்ததால் வசனத்தை கேட்பதற்கு வந்திருக்கிறோம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆமென். ஆமென். கடைசியாக தெசலோனிக்கர்கள் எழுதும் போது ஒன்று சொல்லிக் கொடுக்கிறான். நீங்கள் இப்பொழுது செய்து வருகிறபடியே ஒருவரை தேற்றி ஒருவருக்காக ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, அன்பு காட்டுகிற விஷயத்திலே, மன்னிக்கிற விஷயத்திலே, மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும் விதத்திலே எப்படி நீங்கள் இருக்கிறீர்களோ அதே போல இருங்க. ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாக்கும் அளவிற்கு உங்களை நீங்கள் முழுமையாக ஒடுக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஏனால் ஒருவரை ஒருவர் தேற்று சொல்கிறார். யாருக்கு குறைச்சல் உண்டோ என்று கவனியுங்கள். அவர்களிடத்தில் ஆறுதலை காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள், குறைச்சலிலே அவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். வசனம் அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நாம் செய்து வருகிறபடியே இப்பொழுது வீட்டு சபையில் இருக்கிற நாம் எல்லாவற்றையும் விட்டுத்தான் இங்கே வந்திருக்கிறோம். நம்மிடத்துல எதுவுமே இல்லை. ஒன்றே ஒன்று உண்டு, நித்திய ஜீவன் என்கிற அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். வேற ஒன்றுக்காகவும் நாம் இங்கே இல்லை. ஆனால் ஏனென்றால் நாம் மற்ற காரியங்களிலே கவனம் செலுத்துவதில்லை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. அவருக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு 2ஆம் இசை அவர் வெளிப்படுவார். அந்த அவருக்காக காத்து கொண்டு இருப்பவர் என்றால் வேற எந்த சிந்தனையும் இல்லாதவர்கள் என்று பொருள். உலகத்திலே ஒரு பழமொழியும் சொல்லுவார்கள், இலவு காத்த கிளி போல என்று உலக பழமொழி சொல்லிக் கொடுக்கும். அதற்கு வேற சிந்தனை எதுவுமே இல்லை. அதே சிந்தை தான் நமக்கும். கர்த்தர் வருகிறார் என்கிற ஒரே மைய கோட்டிலே நாம் இருக்கிறபடியால் நமக்கு வேற எந்த உலக சிந்தனையும் இல்லை. தினந்தோறும் செய்யக்கூடிய கடமையை மாத்திரம் செய்கிறோம். அது கர்த்தர் நியமித்ததுபடி இருக்கிறது, அவர் கொடுத்த வசனத்தின்படி இருக்கிறது. அதனால்தான் நாம் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். யார் தமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்? வசனம் அப்படி சொல்கிறது, தமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்காக
அப்ப இயேசுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களை நீங்கள் மார்தட்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் செய்து வருகிறபடியே அவர் வெளிப்படும் நாள் வரை அதை செய்யுங்கள் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. சரி, இப்பொழுது பக்தி என்பதை குறித்து சில வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வாசிக்கலாம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். எப்பிராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. அமேன், அமேன். சில விஷயங்களை பார்க்கும் பொழுது கூட சிலருக்கு இந்த பக்தி காலையில் காணும் மேகத்தை போல இருக்கிறதா, இல்லை விடியற்காலத்தில் தோன்றும் பனியை போல ஒளிந்து போகிறதா? நாம் வசனத்தை கேட்கும் பொழுது நமக்கு உற்சாகம் இருக்கும். என்ற லூக்கா புத்தகம் 24வது அதிகாரம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எம்மாவு சீஷர்களுக்கு அவர்கள் பேசிய வார்த்தை தான் ஞாபகத்து வருகிறது. இயேசுவானவர் வேத வசனங்களை நமக்கு விளக்கம் சொல்லி காட்டிய பொழுதெல்லாம் நம் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் பேசிக் கொள்வார்கள். அவர் விளக்கம் சொல்லும் பொழுது நமக்கு கொழுந்து விட்டு இருக்கிறதா, இல்லை அவர் சொல்லி முடித்து போன பிறகு எப்பொழுதும் அந்த வார்த்தை அந்த வசனம் நமக்குள் எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கிறதா என்றால் பவுல் இடத்திலே பதிவு செய்வான், நீங்கள் ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுப்பான். எப்பொழுதும் ஆவியிலே அனலாக இருக்கிறோமா, இல்லை யாராவது பேசும் பொழுதோ இல்லை வேதம் எடுத்து வாசிக்கும் போது மாத்திரம்தான் அப்படி இருக்கிறோமா? ஏனென்றால் இங்கே பக்தி என்பது காலையில் காணும் மேகத்தை போல இருக்கிறதா, இல்லை விடியற் காலையில் தோன்றும் எப்படி பனியை போல இருக்கிறதா? நாம் தான் நிதானித்து பார்க்க வேண்டும். அங்கே பக்தி விருத்தியை குறித்து முதல் பகுதியிலே பார்த்தோம். ஆக பக்தி என்பதை குறித்து இந்த அன்பு என்பது எப்படி இருக்கிறது என்பதை அடுத்த பகுதியில் இருந்து நாம் பார்க்கிறோம். 2வது பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஆமென். யார் கேட்கிறாராம்? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் கர்த்தர் கேட்பார். எப்படி? பக்தி உள்ளவனாய் நான் இருக்கிறபடியால். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இந்த பக்தி என்பது என்ன? அன்பு. அன்பு என்பது என்றால் என்ன? கட்டளை. ஆக அவனுடைய கட்டளையை கை கொள்ளுகிற மனிதனை தமக்காக தெரிந்து கொண்டார். அங்கே ஆபிரகாமை தமக்காக தெரிந்து கொண்டார். இங்கே நோவாவை தனக்காக தெரிந்து கொண்டார். அவன் கண்களிலே, தேவ கண்களிலே நோவாவுக்கு தயவு கிடைத்தது. உலகத்தை அழிக்கும் அந்த நாட்களிலே யோசித்து பாருங்கள், அப்படி ஒரு தயவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறோம் அவர் வருகைக்காக. ஆக அந்த பக்தி உள்ள மனிதன், அந்த அன்புள்ள மனிதன், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற மனிதன், அவர் கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். நாம் அப்படிப்பட்ட இடத்தில் தான் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 1 வசனம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். ஆமென், ஆமென். வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அறிவோ பெருகி போகும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இந்த ரெண்டும் இந்த நாட்கள் நிறைவேறிக்கிறது. வசனமும் இப்பொழுது வாசிக்கப்படுவது போல, ஆண்டவரே என்னை மீட்டிடும் ஆண்டவரே, பக்தி உள்ளவன் அன்புள்ளவன் அற்று போகிறான். இன்னைக்கு நீங்க அன்பை போய் காட்டினீர்கள் என்றால் நம்மை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்பு என்கிற விஷயத்தை நீங்கள் கிரியையில் காட்டினாலும் கூட நம்மை பார்த்தவர்கள் ஏளனம் செய்யக்கூடும் அளவிற்குத்தான் இருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரர்கள் எப்படியாம்? உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் மனுபுத்திரர்கள் இந்த மனித வாழ்க்கையிலே குறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாம் பார்ப்போம் அல்லவா, மழை பெய்யவே இல்லை, நாட்டில் நல்ல செய்வர்கள் இருக்கவே இல்லை என்றெல்லாம் பேசிக் கொள்வார்கள். ஆக மழை பெய்யும் என்றால் யாரோ புண்ணியவான்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் ஆரம்பத்திலே, உண்மை உள்ளவர்கள் இந்த உலகத்திலே மனுபுத்திரர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக அன்பு அற்று போய் கொண்டே இருக்கிறது. நாம் அந்த அன்பை மீட்டெடுக்கத்தான் வந்திருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான். கட்டட சபைக்கு, பாரம்பரிய சபைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் சொல்லலாம், அன்பு காட்டுகிறேன் அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். அன்பை நடைமுறையில் கொண்டு வருகிறவர்கள் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தான். அந்த அன்பு நீங்க நடைமுறை வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சபை கூடுகை நாளை நடக்கப் போகிறது. நாளை நீங்கள் காட்டக்கூடிய அன்பை நீங்களே சற்று யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு அன்பை காட்டுகிறீர்கள் என்று ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது 100% முக மலர்ச்சியோடு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் என்று பிள்ளைகளை பார்த்தும் பெரியவர்களை பார்த்தும் நீங்கள் பேசுகிற வார்த்தை இருக்கிறது அல்லவா? அந்த அன்பு வெறும் வார்த்தையால் அல்ல, அது உங்கள் இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செயல்பாடு. ஆக அன்பு அற்று போகிற காலமாக இருந்தாலும் கூட அதை மீட்டெடுப்பதற்குத்தான் உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார். வாசியுங்கள்.
சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். ஆமென். மீண்டுமாக சொல்லுகிற விஷயம், நாம் யார்? அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். நாம் இதெல்லாம் செய்து கொண்டுதான் வருகிறோம். அவர் பேரில் பயபக்தியாக இருக்கிறோம் என்கிறதுதான் இங்கே விஷயம். என்றால் அங்கே நாமம் அறிவிக்கப்படவில்லை, ஆனால் நமக்கு இங்கே நாமம் தெரிந்திருக்கிறது. எப்படி? இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்கிற அந்த பொதுவான வார்த்தையை மீறி அந்த பொதுவான வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டது. அவருக்கு இயேசு என்ற நாமத்தை இடுவாயாக என்று சொல்லப்பட்டது. அதனால்தான் தீமோத்தேயுக்கு எழுதின பவுல் சொல்கிறான் 2 தீமோத்தேயு 2:19 கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக் கடவன் என்று சொல்லிக் கொடுக்கிறான். ஆக அந்த கிறிஸ்துவின் நாமம், அந்த ரட்சிப்பவரின் நாமம் என்னவென்பது எனக்கு தெரிந்து விட்டது. அது இயேசு என்பது தெரிந்த பிறகு அவர் பேரில் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? பயபக்தியாய் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் மிக அழகாகத்தான் பதிவு செய்திருக்கிறார். ஆக நாம் இந்த அன்பு இப்படி நிலைத்து போகும் என்றால் நாளை சபை கூடுகையிலே எந்த ஒரு கசப்பும் இல்லாமல், எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல், கோபம் இல்லாமல் எப்பொழுதும் எல்லோரையும் இதே பயபக்தியோடு அணுகவும் நாம் வாசிக்கலாம். 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஆமென். ஆமாம், நீதிமான் செய்யும் ஜெபம் பலனுள்ளது, ஊக்கமுள்ளது என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது அல்லவா புதிய உடன்படிக்கையிலே. இங்கே சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் நோவா காலத்தில் வந்தது போல வந்தாலும் அது அவனை அணுகாது. காரணம், நாம் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவன் மீது அன்புள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். என்றால் நான் என் சுய பிரயோனத்தை தேடுகிற மனிதன் அல்ல, என் சகோதரனுடைய பிரயோனத்தை தேடுகிறேன். அவனுடைய பக்தி விருத்தியை அதிகப்படுத்துவதற்காக நான் என்ன செய்கிறேன்? உழைக்க ஆரம்பிக்கிறேன். வாசிங்கள் யோனா பத்தி என்ன சொல்கிறான். யோனா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். ஆமென். அவன் சொல்லுகிறான், எப்படியாம்? நன்றாக கவனிங்கள். நாம் தேவனை இது போன்று எப்பொழுதுமே சொல்ல ஆரம்பித்தோம் என்றால் நமக்குள்ளே ஒரு அன்பு பிறக்க ஆரம்பிக்கும். அவன் எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்கள். சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில். அவன் முதலில் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறான். தான் ஒரு யூதன், தான் ஒரு எபிரேயன் என்று சொல்லிக் கொடுக்கிறான். சொல்லி முடித்த பிறகு அவன் சொல்லுகிற வார்த்தை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவனாக இருக்கிறேன், நான் அன்புள்ளவனாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நாமும் கூட அப்படி சொல்லி பழகினால் கூட நன்றாகத்தான் இருக்கும். ஆமா, என்றால் தேவன் மகா பெரியவர். நாம் தானே சொல்லிக் கொள்கிறோம். நாம் அடிக்கடி சொல்லுவோம் அல்லவா, எப்படியா? எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கே என்று சொல்லுகிறோம். ஆனால் எத்தனை இடத்தில் இதை சரியாக பயன்படுத்துகிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஜெபிக்கும் போது மாத்திரம்தான் எல்லா துதியும் கனமும் மகிமையுமா? இல்லை, நாம் பேசுகிற ஒவ்வொரு நபரிடத்திலும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா இடத்திலும் அவருக்கு எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் செலுத்துகிறோமா என்றால் தேவன் நம்மை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். சாமுவேல் எழுதுகிற புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அப்போ இருதயத்தை ஆராய்ந்து அலசி பார்க்கிறவர் நம்முடைய ஒவ்வொரு மீறுதலையும் ஒவ்வொரு கணத்தையும் அவர் பார்க்கிறார். ஏனென்றால் கணம் என்பது தேவனுக்கு கொடுக்க வேண்டியது. ஏற்கனவே சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 23 பார்த்தோம் அல்லவா, நீங்கள் எல்லோரும் அவரை கணம் பண்ணுங்கள், அவருக்கு தர வேண்டிய மரியாதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நாம் தேவனுக்கு எப்பொழுதும் முதலிடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். தொடர்ந்து வாசிக்கலாம். மல்கியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்ததே,
பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆமேன். மிக முக்கியமான ஒரு வசனம் இது. இதன் பின்னணி பலமாக இருந்தாலும் இதில் எடுக்கப்பட்ட விஷயம் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. அந்த சந்ததி நாமத்தான் இருக்கிறோம். ஏனென்றால் இங்கே தேவனுக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீர்கள். இரண்டாவது, ஒரு கட்டளையை கை கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்கக்கூடிய சந்ததியை தான் நாம் இப்ப என்ன செய்கிறோம்? உருவேற்றி கொண்டிருக்கிறோம். அதாவது நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த தேவ பக்தி உள்ள என்பதை தாண்டி அந்த சந்ததியை பெரும்படிக்கு, அந்த தேவ பக்தி உள்ள, இன்று நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஆக வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது மாத்திரமல்ல, பிள்ளைகள் அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அதிலும் தாண்டி பிள்ளைகள் போதிக்கவும் ஆரம்பிக்கிறார்கள், வசனத்தை தேடுகிறார்கள். பெரிய சகோதர சகோதரிகளைப் போல இந்த சிறு வயதிலேயே அந்த பிள்ளைகள் வேத வசனத்தை ஆராய்ந்து அது சரிதானா என்பதை பெற்றோர்களோடு கலந்து ஆலோசித்து பிள்ளைகள் போதிக்கவும் செய்கிறார்கள். ஆக இதுதானே தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறக்கூடிய அந்த பெற்றெடுத்த இந்த கூட்டம். ஆக நாம் சார்ந்திருக்கக்கூடிய, நாம் ஐக்கியமாக இருக்கக்கூடிய இந்த வீட்டு சபை என்பது ஒரு பெயர் பலகை என்பது அல்ல. இது அன்புக்கும், அன்போடு சேர்ந்து அதன் வளர்ச்சிக்கும், கீழ்ப்படிதலுக்கும், தேவனை நோக்கி பயணிப்பதற்குமான ஒரு இடமே ஒழிய இது தனி மனிதன் ஏற்படுத்தின ஸ்தாபனம் அல்ல. நீங்கள் மற்றொரு சொல்லும் பொழுது மாறுதட்டி சொல்லுங்கள். இது தேவன் வசிக்கக்கூடிய இடம். அவருடைய சரீரமாகிய ஆலயத்துல நாங்கள் அங்கமாக இருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொடுங்கள். இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் இருந்து 2 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஆமென். இவ கவனிங்கள். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும், இஸ்ரவேலின் ஆறுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவன் எப்படி இருந்தானா? கவனிங்கள். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாக. இங்கே தேவன் மேல் ஒரு அன்பும், அவர் கொடுத்த கட்டளை நீதியாகிய ரைச்சஸ்னஸ் சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தைக்கு அவருடைய கட்டளைகளை கை கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் அங்கே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆக இன்று நம்மை எடுத்துக்கொள்வோம். நாமளும் நம் ஆரம்பத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன், எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தவர்கள் தான் நாம். நமக்கு லாபமாக இருந்தவைகள் எல்லாவற்றையும் குப்பை என்கிற பெயரை வைத்து விட்டுத்தான் தூக்கி தூரை போட்டுவிட்டு வந்தவர்கள் தான் நாம். காரணம், நாம் நீதியை பின்பற்றக்கூடியவர்கள். சுயநீதியை தூக்கி தூர எறிந்துவிட்டு நாம் தேவநீதியை கையில் பிடித்தவர்களாய், அந்த சுடராக இருக்கக்கூடிய அந்த ஒளியை பிடித்துக் கொண்டு நாம் பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக, விசுவாசத்தினாலே அதை பிடித்துக் கொண்டு ஓடக்கூடிய நபர்களாகத்தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். ஆக நாம் சொல்லிக் கொள்ளலாம், நாம் நீதியும் தேவனுக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிற பிள்ளையாக, நான் தேவனுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறோம். நம்மில் ஒவ்வொருவரிடத்திலும் தேவ ஆவி இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏதோ சில நேரங்களிலே சில விஷயங்களை நாம் அரிதாக செய்வதற்காக நாம் நம்மையே குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஏனென்றால் ஒரு இடத்திலே பவுல் பதிவு செய்கிறான். அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க விரும்புகிறேன். ஆக குற்றமுள்ள மனசாட்சி உங்களுக்கு வேண்டாம், குற்றமற்ற மனசாட்சி உடையவராக இருங்கள். ஏனால் தேவன் உங்களோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் தேவனுடைய பக்தி விருத்தியை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகள். ஆக நாம் எந்த விஷயத்திலும் குற்ற மனசாட்சிக்குள் பயணிக்க வேண்டாம். நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருப்பதால் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானதையே செய்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். உள்ள மனுஷன் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். ஆக அங்கு யார் இருந்தார்கள்? தேவ பக்தி உள்ள மனுஷர்கள் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கூட தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் உங்களோடு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை வாசித்து நாம் இந்த பகுதியை நிறைவு செய்வோம். மீதி பகுதியை இன்னொரு நாளில் பார்ப்போம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும்
தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். ஆமேன். அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் இல்ல அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லிக் கொடுப்பது போல தேவ பக்தி உள்ள மனிதர்கள் அங்கே வாசம் செய்தார்கள். ஸ்டீபன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் அங்கு இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை, ஆலோசனையை தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக புறந்தள்ளினவர்கள் அவனை கல்லால் அடித்து கொன்றார்கள். ஆக தேவ பக்தி உள்ள மனிதர்கள் உங்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் பிரயாசப்பட்டுக் கொள்ளுங்கள். மற்றொன்று, இங்கே அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2 சொல்வது போல இப்போ இந்த கொர்நேலியு குறித்து இங்கே வேதம் பதிவு செய்கிறது. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான், முதல் காரியம். இரண்டாவது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருக்கிறான். ஒன்று தேவ பக்தி இருக்கிறது, மற்றொன்று தேவனுக்கு பயந்த பிள்ளையாக இருக்கிறான். அவன் எப்படி? தான் மட்டுமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் அவன் இருக்கிறான். மூன்றாவது, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்யக்கூடிய மனிதனாக இருக்கிறான். தனக்கு என்ன இருக்கிறதோ அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறான். நான்காவது, எப்பொழுதும் தேவனோடு பேசக்கூடிய மனிதனாக இருக்கிறான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வேதவசனம் வாசிப்போம். சஞ்சரித்தல் என்றால் என்ன? வாழ்ந்து கொண்டிருப்பது என்று பொருள் தமிழிலே. ஆக தேவனோ வாழ்ந்து கொண்டிருப்பது என்றால் இன்று நீங்கள் நானும் இருக்கிறோம் அல்லவா? ஆரம்பத்திலே சொன்னேன், எது பேசினாலும் 10க்கு 9 வார்த்தை, ஏன் 10க்கு 10 வார்த்தை தேவனுடைய வசனங்களே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நீங்கள் நானும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஆக வசனத்தை மாத்திரம் பேசுகிறோம் என்று அர்த்தம் அல்ல. தேவனோடு வாழ்கிறோம் என்றால் தேவன் எப்படி நம் பூமியிலே வந்து மாம்சத்தில் வந்து வாழ்ந்து காட்டினாரோ அதே போல இன்று இந்த வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நீங்கள் நானும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக எப்பொழுதும் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிற அந்த பேச்சும் தேவனுக்கு பக்தி என்றால் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளக்கூடிய நபர்களாகவும், நான் மாத்திரமல்ல, ஆரம்பத்திலே சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளும் வசனத்தை ஆராய்ந்து செய்து பார்த்து வேத வசனத்தை போதிக்கும் அளவிற்கு இருக்கிறார் அல்லவா? அப்போ நீங்களும் நானும் நம் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருக்கிறோம். நாம் நம்மால் என்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு தான தர்மங்களையும் செய்து கொண்டுதான் வருகிறோம். பிரியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும் அளவிற்கு இருக்க வேண்டும் என்று தேவன் இன்று நம்மோடு பேசுகிறார். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதியிலே நாம் பேசலாம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த கூடுகையை நிறைவு செய்வோம். நாளை நாம் சபை கூடுகையிலே உற்சாக ஆவியோடு அவர் கூட்டிய பரிசுத்தவான்கள் பார்க்க நம்மை நாமே மிகுந்த பலத்தோடு தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் ஒரே ஆவியோடு நாளை இணைய போகிறோம். நாம் தேவனோடு அந்த அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த நாளிலும் ஒரு ஜெபத்தோடு இந்த கூடி நிறைவு செய்யலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இருந்த அந்த வைராக்கியத்தை இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் ஒருபடி மேலே எங்களை எழுப்பி வந்தீர். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் எந்த அளவிற்கு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டீங்க அப்பா. உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய தவறுகள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற எங்கள் கர்த்தர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. நாளை சபை கூடுகையிலே நாங்கள் ஆண்டவரை உற்சாக ஆவியோடு கலந்து கொண்டு உமது வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் எங்களையே இந்த நாளிலும் தயார் செய்கிறோம். நாளை கூடுகையிலே அன்பு பரிபூர்ணமாக இருக்கட்டும் ஆண்டவரே. வசனங்களை கேட்பவர்களாக மாத்திரமல்ல, அந்த வசனங்களை நாங்கள் கை கொண்டு மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அவர்களுக்கு பக்தி விருத்தி அடைவதற்காக நாங்கள் ஆவின் கனியிலே வாழ்ந்து காட்ட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய எல்லா மீறுதல்களையும் மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய குறைகள் அத்தனையும் நீக்கி எங்களை இன்னும் பரிசுத்தமாய் மாற்றிக்கொண்டு வருவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை எங்களுக்கு கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.